தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அணைகள் கட்ட ரூபாய் 2000 கோடி ஒதுக்கியது எங்கே? அணை எங்கே கட்டினீர்கள் என இபிஎஸ் கேட்டுள்ளார். பாவம், இபிஎஸ்க்கு எதுவுமே தெரியாது. பாலாற்றை வந்து பாருங்கள், எத்தனை தடுப்பணை அமைத்துள்ளேன் என நீர்வள அமைச்சர் துரைமுருகன் சொன்னார். சொல்லுங்க. எனக்கு குரானான்னு போட்ட பஸ்காரன் யாரு? இஷ்டத்துக்கு ஏதாவது போடுறதா? ராஜ்பத்திரிக்கு போய் வரவே கொடுக்குறதா? உடனே குரானான்னு போடுறதா? பெரிய மக்களை பண்ணது வேலூர் பிரஸ் தான். யார் வந்து பிரஸ்காரன்? நான் ஒன்று கேட்குறேன், உங்களோட தோழமையோடு போட்டிருக்கேன். தப்பு தான் போடுங்க, நான் வேணான்னு சொன்னேன். அதை நான் பரவாயில்ல, உங்களோட பிரஸுக்குள்ள அதிக மரியாதை வச்சுக்கிறோம் தான். ஏன்னா ஒரு பிரஸ் தான் கண்ணும் கருத்தும் நமக்கு சொல்கிறது. அந்த பிறகு கொண்டு சும்மா போய் போட ஊரில் இருக்கிறவெல்லாம் போட்டு எனக்கு என்னாச்சு கேட்கலாம். 1000 பேரை போகுது. ஆகையினால போகிறோம். இப்போ உலகத்தில் என்ன வேணாலும் எடுப்போம். பார்த்தா 10 நிமிஷத்தில் சிவத்தி பண்ணிடலாம். நாம் அதை வச்சுக்கிட்டே திருமணம் போயிடும். வேலையை சேர்ந்து இங்கே ஒரு அடிப்பட்டால் போய் பார்த்தா அங்கே தான் போடணும். அது விடவா சில நேரங்களில் அசதியாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி போய் பார்த்துரும். அதனால தவறாக போடாதீங்க. தவறாக போடுற இழவு நாட்டில் அத்தனை பேர் எனக்கு போகிறான்னு நினச்சிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நடந்தவைகளாக இருக்கட்டும், இது நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். சார் இப்போ வேணும். நான் கட்டினா புரஸ்காரம் இப்போ வேலூர் பாலாத்தில் இந்த பாலாத்தில் போயிட்டு வந்து எத்தனை கட்டி இருக்கிறீங்க? எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்க. நீங்கள் வாங்க, யாருக்கு பார்க்கலாம். அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. பாவம், நல்ல மனுஷன் கொடுங்க. எங்கே ஒரு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் தேவலோகத்தை அப்போவே ராவணன் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போவே ஒருத்தவங்க அந்த மகாமணிவர்கிட்ட போட்ட போய் எலி மாதிரி போய் போன மாதிரி போய் அவள் அகலியாக ஒவ்வொரு உலகத்தில் அது எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அதையே நம்ம சொல்லிட முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லாம் பாதுகாப்பு வைக்கிறாங்க, ஒரு பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டு அது ஒரு இது. அதனால் அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேற்கொண்டிருக்கலாம். குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தை, அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தடுத்தால்தான் அது நல்லா இருந்து அந்த அரசு எங்கிட்ட அறுதியாக இருக்குது.